This is Uniform Services Academy. சரிங்களா, இன்றைக்கி வந்து என்ன கான்செப்ட்ஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ட்ரையாங்கிள்லேருந்து நம்ம கிளாஸஸ் பார்க்க போகிறோம். ட்ரையாங்கிள்ன்றது ஒன்றும் இல்லை, முக்கோணம். சரிங்களா, இந்த கான்செப்ட்ஸ்லேருந்து பார்க்குறோம். சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு ட்ரையாங்கிள்னா என்ன? ஓகே, பேசிக்காக ட்ரையாங்கிள்னா என்ன? இந்த 3 ஆங்கிள் தான் வந்து ட்ரையாங்கிள். இப்போ ABC. சரிங்களா, இந்த 3 ஆங்கிள் வந்து நம்ம ஜாயின் பண்ணும் போது எவ்வளோ வரணும்னா உங்களுக்கு 180 டிகிரி வரணும். இது வந்து பேசிக் கான்செப்ட்ஸ். சரிங்களா, தெரிஞ்சுக்கோங்க. இந்த 3 ஆங்கிள் வந்து இப்போது நம்மளுக்கு ஆட் பண்ணோன்னா 180 டிகிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இப்போ குரூப் டி மாதிரி எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆங்கிள் வந்து 50 டிகிரின்னு கொடுத்துருவாங்க, இந்த ஆங்கிள் வந்து 60 டிகிரின்னு கொடுத்துருவாங்க. அப்போ இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்பாங்க. ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ். அப்போனா உங்களுக்கு 3 ஆங்கிள் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வரணும்? 180 டிகிரி. அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஆங்கிள் என்ன இருக்குது? ஒரு ஆங்கிள் வந்து 50 டிகிரி இருக்கும். ஆங்கிள் பி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஆங்கிள் சி எவ்வளோ? 60 டிகிரி இருக்குது. இஸ் ஈக்குவல்ஸ் டு 180 டிகிரி. அப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஆங்கிள் பி ப்ளஸ் 2 ஆட் பண்ணிங்கன்னா 110 டிகிரி இஸ் ஈக்குவல்ஸ் டு 180 டிகிரி. அப்போ ஆங்கிள் பியோட வேல்யூ என்ன இருக்கும்? 180 டிகிரி மைனஸ் 110 டிகிரி. இது ரெண்டும் நம்ம மைனஸ் பண்ணோன்னா உங்களுக்கு 70 டிகிரி வரும். சரிங்களா, இது வந்து உங்களுக்கு டைரெக்டாக ஒரு ஆங்கிள் பேஸ்டில் கொடுக்குற கான்செப்ட்ஸ். ரெண்டாவது கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஆங்கிளுக்கு பதிலாக ரேஷியோவில் கொடுப்பாங்க. ஓகேங்களா, இப்போது இதே வந்து பார்த்தீங்கன்னா இதே கொஸ்டின் வந்து உங்களுக்கு 3:2:1 இந்த ரேஷியோவில் இருக்குது. இதில் வந்து ஸ்மாலஸ்ட் ரேஷியோ என்னன்னு கேட்பாங்க. சரிங்களா, இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3x ஒரு ஆங்கிள் வந்து என்ன, இப்போது அதே தான், சேம் தான். நீங்கள் இதே மாதிரி ட்ரையாங்கிள் போடுவீங்க. 3 ஆங்கிள் வந்து இருக்குது. சரிங்களா, ஒரு ஆங்கிள் என்னன்னு சொல்லியிருக்காங்க? 3x. ஒரு ஆங்கிள் வந்து 2x. ஒரு ஆங்கிள் வந்து x. சேம் கான்செப்ட். உங்களுக்கு இதில் டிகிரிக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எக்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க. அப்போ என்ன அது ஆங்கிள் உங்களுக்கு? 3x ப்ளஸ் 2x ப்ளஸ் x. இதோட வேல்யூ தான் எவ்வளோ? 180 டிகிரி. இந்த எக்ஸஸ் எல்லாமே ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வரப்போகுது? 6x இஸ் ஈக்குவல்ஸ் டு 180 டிகிரி. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 180 டிகிரி டிவைடட் பை 6. 1s are 3s are. இப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? உங்களுக்கு 30 டிகிரின்றது தெரிஞ்சிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இதுதான் வந்து ஸ்மாலஸ்ட். சரிங்களா, இதுதான் லார்ஜஸ்ட் ஆங்கிள். இப்போ ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் கேட்டாங்கன்னா என்னது? உங்களுக்கு எக்ஸ் தான். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 30 டிகிரி தான் ஸ்மாலஸ்ட் ஆங்கிள். லார்ஜஸ்ட் ஆங்கிள்னா 3x. அப்போனா என்ன வரும்? 3 × 30 டிகிரி மல்டிப்ளை பண்ணால் என்னது உங்களுக்கு? 90 டிகிரி. அப்போ லார்ஜஸ்ட் ஆங்கிள் வந்து நம்ம 90 டிகிரின்னு போட போகிறோம். ரிமைனிங் என்னது? உங்களுக்கு 180 டிகிரி நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆங்கிள் வந்து உங்களுக்கு 60 டிகிரி வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே ட்ரையாங்கிள் கான்செப்ட்ஸில் கேட்கப்படுற பேசிக் கொஸ்டின். ஓகேங்களா, இப்போது வந்து நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட்குள்ளே போகலாம். ஓகே, அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக எழுதிக்கோங்க. ஒரு ட்ரையாங்கிளில் சைடு அதை பேஸ் பண்ணி என்ன ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ட்ரையாங்கிளில் வந்து இப்போ முக்கோணம் 3 வகை இருக்குங்களா? இதில் இப்போ இந்த சைடும் 5 சென்டிமீட்டர், இதுவும் 5, இதுவும் 5. அப்போனா என்னது? ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். எல்லா சைட்ஸும் ஈக்குவல்னா அந்த ட்ரையாங்கிள் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள். சரிங்களா, ஓகே. இப்போது இன்னொரு ட்ரையாங்கிள் சைடு தான், ஆங்கிள் கிடையாது. ஓகே, இப்போ ABC. இப்போ இங்கே 5, இங்கே 5, கீழே வந்து 6. அப்போனா இது எப்படி? 2 சைடு தான் ஈக்குவல். அப்போ 2 சைட்ஸ் ஈக்குவல்னா அந்த ட்ரையாங்கிளோட நேம் என்னன்னா ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரையாங்கிள் 3 சைடும் வித்தியாசமாக இருக்குது. ஓகேங்களா, 3 சைடும் வந்து வித்தியாசமாக இருக்குன்னா அந்த ட்ரையாங்கிள் நேம் என்னன்னா ஸ்கேலன் ட்ரையாங்கிள். இந்த நோட்ஸ்லாம் நீங்கள் தெளிவாக எடுக்கணும். இந்த நோட்ஸ் எடுக்கலைன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஜாமெட்ரி புரியாது. ஓகேங்களா, அதனால் நோட்ஸ் வந்து தெளிவாக எடுங்க. அக்யூட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள்னால் இதுதான். அப்போனா உங்களுக்கு 3 டிகிரியும் சேர்த்தே எவ்வளோ இருக்கும்? 90 டிகிரி. சரிங்களா, இப்போ ஜென்ரலாக வந்து உங்களுக்கு சம் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸில் வந்து ஆங்கிள் வந்து எவ்வளோ இருக்க போகுது? 180 டிகிரி வந்து நம்ம எல்லா ஆங்கிளும் ஜாயின் பண்ணால் சொல்லுவோம். அக்யூட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள்னாலே உங்களுக்கு மொத்தமாக ஆட் பண்ணாலே எவ்வளோ வரும்? 90 டிகிரி. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் ஒரு ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி என்னது? 90 டிகிரி வந்து எக்ஸாக்டாக இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு
ஈச் ஆங்கிள் வந்து 90 டிகிரி விட அதிகமாக இருந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா அக்யூட் கிடையாது, ஆக்சுவலாக அப்டியூஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த நோட்ஸ் மட்டும் கிளியராக எடுங்க. நம்மளுக்கு மெயின் இது தான். எல்லா சைடும் ஈக்குவலாக இருந்தால் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், 2 சைடு ஈக்குவலாக இருந்தால் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள், 3 சைட்ஸும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ஸ்கேலியன் ட்ரையாங்கிள். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பேசிக்காக ப்ராப்பர்ட்டிஸ் நான் ஆல்ரெடி சொன்னது தான். சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் இன் ட்ரையாங்கிள் ஆல்வேஸ் என்னது 180 டிகிரி. சம் ஆஃப் ஆல் இன்டீரியர் ஆங்கிள் வந்து இப்போ இது எல்லாமே 60 டிகிரின்னு வச்சுக்கலாம். அப்படின்னா என்னது 180 டிகிரி. எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து 360 டிகிரி. எப்படி சார் அப்படின்னு கேட்கும் போது ஒன்றுமே இல்லை, இந்த லைன் அப்படியே நீங்கள் ஸ்ட்ரென்த் பண்ணிக்கலாமா? இப்போது நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் படிச்சிருப்போம், இந்த ஆங்கிள் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருப்போம், 180 டிகிரி. இப்போ இங்கே 60னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு ஆங்கிள் என்ன வரும், 120 டிகிரியா? 120 டிகிரிங்களா? இது எவ்வளோ, 120 டிகிரி. அப்போ 3 120 ஆட் பண்ணால் எவ்வளோ, 360 டிகிரி. அதை தான் இதில் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் வந்து 60 டிகிரி. அப்போனா நீங்கள் 3 60 சேர்த்திங்கன்னா 180 வருது. அதோட அதர் ஆங்கிள் தான் எக்ஸ்டீரியர் என்னதுன்னா 120 120 120 இது எல்லாமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு 360 வரும். சரி, அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க, லாங்கஸ்ட் சைடு இஸ் ஆப்போசிட் த லார்ஜஸ்ட் ஆங்கிள். அப்படின்னா இப்போ தான் இதுதான் வந்து ட்ரையாங்கிள்னு வச்சுக்கலாம். ஏ பி சி. இப்போ இந்த பிசி வந்து நான் 6ன்னு சொல்கிறேன், இதுதான் லாங்கஸ்ட் சைடு, கரெக்டுங்களா? இது 4, இது 5ன்னு வச்சுக்கலாம். அப்போ இது என்ன மாதிரி ட்ரையாங்கிள், ஸ்கேலியன் ட்ரையாங்கிள். இதுதான் லாங்கஸ்ட் சைடு. இந்த லாங்கஸ்ட் சைடில் ஆப்போசிட்டில் ஒரு ஆங்கிள் இருக்கா, அந்த ஆங்கிள் தான் என்னன்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு லார்ஜஸ்ட் ட்ரையாங்கிள். இந்த ஆங்கிள் இந்த சைட்ஸுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கோ அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க லார்ஜஸ்ட் ட்ரையாங்கிள், லார்ஜஸ்ட் ஆங்கிள் சொல்கிறாங்க. அப்போனா இதோட டிகிரி வந்து என்றைக்குமே வந்து ஹையராக இருக்கும். மற்ற டிகிரிஸை வந்து கம்பேர் பண்ணும்போது இதோட டிகிரி வந்து ஹையராக இருக்கும். அதே மாதிரி ஷார்ட்டஸ்ட் சைட்னா இது தான் சின்ன. இப்போ ஏன்னா 5 4 6ல் இது தான் சின்னது. இதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கோ இந்த ஆங்கிள் வந்து என்னவாக இருக்கும், ஸ்மாலஸ்ட் ஆங்கிளாக இருக்கும். இப்போ இது வந்து லார்ஜஸ்ட் ஆங்கிள், இந்த ஆங்கிள் வந்து ஸ்மாலஸ்ட் ஆங்கிள். சரிங்களா? இது வந்து பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ். நீங்கள் பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நல்லா படிக்கணும். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர். பெரிமீட்டர்னால் ஒன்றும் இல்லை, சுற்றளவு. சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா a + b + c. ஓகேங்களா? இப்போ இதுதான் வந்து ட்ரையாங்கிள்னா இது a, இது b, இது c. இப்போ இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டா அது சுற்றளவு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஏரியானா பரப்பளவு. ஓகேங்களா? ஏரியாவோட ஃபார்முலா, பரப்பளவோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/2 × b × h. பினா ஒன்றுமே இல்லை, இதுதான் பேஸ். ஒரு ட்ரையாங்கிளோட பேஸ் எவ்வளோ இருக்கோ அதுதான். ஹைட்டுனா இதுதான் ஹைட். சரிங்களா? இதுதான் வந்து ஹைட். இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிட்டோன்னா ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா எவ்வளோ இருக்குன்றது தெரிஞ்சிடும். இப்போ உங்களுக்கு வந்து பேஸும் ஹைட்டும் வந்து இது பண்ணுறாங்க, ஹெரான்ஸ் ஃபார்முலா. அடுத்தது மோஸ்ட்லி இது நிறைய இடத்துல யூஸ் பண்ண மாட்டோம், பட் செமி பெரிமீட்டர் இந்த மாதிரி கேட்குறாங்க. ஹெரான்ஸ் ஃபார்முலா வந்து இப்போ 4 கொடுத்துட்டாங்க, 5 கொடுத்துட்டாங்க, 6 கொடுத்துட்டாங்க. இதோட ஏரியா என்னன்னு கேட்டாங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு பேஸும் ஹைட்டும் தெரிஞ்சால் தான் நீங்கள் ஏரியா = 1/2 b and h பிடிங்க. இப்போ சைட்ஸ் தானே தெரியுது. அப்போ இது வந்து என்னது, ஏ, இது பி, இது சி. அப்போ ஃபஸ்ட்டு எஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ண போகிறோம், a + b + c/2. அப்போ a + b + c என்னது 4 + 6 15/2. உங்களுக்கு என்ன வருது, 7.5 வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இந்த 7.5 நம்ம இங்கே எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம ரூட் எடுத்து போட்டோன்னா நம்மளுக்கு இந்த ஏரியா கிடச்சிரும். உங்களுக்கு பேஸும் ஹைட்டும் கொடுக்கலனா நீங்கள் இந்த ஹெரான்ஸ் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஓகே. அண்ட் தென் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னால் என்ன சொன்னேன், எல்லா சைடும் வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போ 3 3 3 அந்த மாதிரி கொடுத்துட்டாங்கனாலே உங்களுக்கு என்ன ஆகுது, டைரெக்டாக நீங்கள் இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். அதோட ஏரியா கேட்குறாங்கன்னா √3/4 × சைட் ஸ்கொயர்னா என்னது 3². 3² என்னது 9. அப்போ √3/4 × 9. சரிங்களா? இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆன்சர் போட்டாலே போதும். ஓகே. நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிளில் என்னென்ன கான்செப்ட்ன்றது தெரியணும். இதுதான் ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளோட சென்டர் பாயிண்டில் ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து செப்பரேட் பண்ணுறாங்கன்னா அதோட நேம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மீடியன். எக்ஸாக்டாக மிட் பாயிண்டில் வந்து மார்க் பண்ணுவாங்க. சரிங்களா?
இதே பாயிண்ட்டை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் மார்க் பண்ணுறேன், இல்லை இந்த பக்கம் நான் மார்க் பண்ணுறேன், இதெல்லாம் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பைசெக்டார். பைசெக்டார்னால் ஒன்றுமே இல்லை, ஒரு ட்ரையாங்கிளை வந்து நான் பிளவுபடுத்துகிறேன். ஓகேங்களா, ஒரு ட்ரையாங்கிளை வந்து நான் வந்து துண்டாக்குறேன், பட் கரெக்டாக நான் நடுவில் வந்து துண்டாக்கலை. சரிங்களா, இப்போது நான் இப்போ எக்ஸாக்டாக மீடியன்னா சென்டர் பாயிண்ட், அப்போனா இது 90 டிகிரி, இது 90 டிகிரின்றது மாதிரி வந்துடும். ஓகே, இப்போது நான் பைசெக்டார்னா இதை உங்களால் வந்து டிகிரி வந்து மெஷர் பண்ண முடியாது, இது வந்து நம்ம கேல்குலேஷன் தான் பண்ணோம். அந்த கேல்குலேஷன் எப்படி போடுவோன்றது தான் இப்போது பார்க்க போகிறோம். சரிங்களா, இதில் பேசிக்காக நம்ம ஒரு 3 தியரம் படிக்கணும். இந்த 3 தியரம் படித்தாலே நீங்கள் மோஸ்ட்லி இந்த ட்ரிக்னாமெட்ரி எல்லாமே ஈஸியாக பண்ணிடலாம். சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிள் பைசெக்டார் தியரம் சொல்லுவாங்க. இது மட்டும் எழுதிக்கோங்க, ஆங்கிள் பைசெக்டார் தியரம். சரிங்களா, இதில் 2 ஃபார்முலா. இப்போ தியரம் படி பார்த்தீங்கன்னா ஏபி டிவைடட் பை ஏசி சைட்ஸ் ஃபஸ்ட்டு. சரிங்களா, ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல்ஸ் டு பிடி பை டிசி. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தியரம். அதாவது சைடு பை சைடு இஸ் ஈக்குவல் டு பேஸை 2ஆக பிரிச்சிருப்பாங்க, அந்த பேஸ் டிவைடட் பை பேஸ். சரிங்களா, இது வந்து ஆங்கிள் பைசெக்டார், மீடியன் கிடையாது. ஓகே, இன்னொரு ஃபார்முலா என்னன்னா பைசெக்டார் ஆங்கிள். ஓகே, பைசெக்டார் ஆங்கிள் இஸ் ஈக்குவல்ஸ் டு 90 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் ஏ பை 2. சரிங்களா, இது வந்து பைசெக்டார்லே வர இந்த இந்த 2 தியரம் பேஸ்டு கொஸ்டின். இந்த கான்செப்டும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, நம்ம ஈஸியாக வந்து மார்க் பண்ணிடலாம். சரிங்களா, மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன தியரம் தெரியணும்னா பித்தகோரஸ் தியரம். ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்னா பரவாயில்ல, பட் இன்னொரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதுதான் வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னது, இது கீழே வந்து பேஸ்ன்னு சொல்லுவாங்க, பேஸோ ஆர் அட்ஜசன்ட் ஏதாவது ஒன்று. சரிங்களா, இந்த பேஸுக்கு இந்த சைடு இருக்கு இல்லையா, இந்த ஸ்லாண்டிங்காக இருக்குல்ல, இதை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹைப்போட்டீனியஸ். ஓகே, இந்த ஹைப்போட்டீனியஸுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குதோ அதுதான் வந்து ஆப்போசிட். இதோட ஃபார்முலாவே என்னன்னு பார்த்தீங்கன்னா பித்தகோரஸ் தியரம் படி ஹைப்போட்டீனியஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஓகேங்களா, இது வந்து பித்தகோரஸ் தியரமோட ஃபார்முலா. ஓகே, இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோன்னா தேல்ஸ் தியரம் சொல்லுவாங்க. இது வந்து நம்ம அந்த சம்ஸ் போடும்போது பார்க்கலாம். சரிங்களா, இந்த 4 ஃபார்முலா நீங்கள் படித்தாலே போதும், உங்களால் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 80 to 90% ஆஃப் லைக் ட்ரையாங்கிள் சம்ஸ் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா, ஓகே, இப்போ டைரெக்டாக நம்ம வந்து கான்செப்ட்குள்ளே போகலாம். ஒரு ட்ரையாங்கிள் வந்து அவங்களே டிகிரிஸ் கொடுத்துட்டாங்க, மெஷர் பண்ணிவிட்டு ரிமைனிங் ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நான் ஆல்ரெடி சால்வ் பண்ண சம் தான். உங்களுக்கு ஒரு ஆங்கிள் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 60 டிகிரி, இன்னொரு ஆங்கிள் என்னன்னு சொல்லியிருக்காங்க 80 டிகிரி. அப்போ மூணாவதாக ஒரு ஆங்கிள் இருக்குது, இது என்னன்னு கேட்குறாங்க. போன வருஷம் குரூப் டியில் கேட்ட கொஸ்டின். ஆஸ் பர் கண்டிஷன் படி என்னது, சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள், அதாவது உள்ளே இருக்கிற ஆங்கிள்லாம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வரணும், 180 டிகிரி. அப்போ ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் சி எவ்வளோ வரணும் நம்மளுக்கு, 180 டிகிரி. இப்போ 60 80 நம்ம ஆட் பண்ணிடலாமா. இப்போ இன்னொரு சி தான் எக்ஸா இஸ் ஈக்குவல்ஸ் டு 180 டிகிரி. 2 ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது, 140 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 180 டிகிரி. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது, 180 டிகிரி மைனஸ் 140 டிகிரி. அப்போ அவங்களோட வேல்யூ என்னதுன்னா 40 டிகிரி. சரிங்களா, இப்போ இதே தான் வந்து நான் உங்களுக்கு ரேஷியோஸ்லாம் சொல்லி கொடுத்தேன். இப்போ இதே வந்து நான் ஒரு கொஸ்டின் சொல்கிறேன், சேம் லைக் தட். இது ஒரு 40 டிகிரி, இது ஒரு 70 டிகிரி. அப்போனா இந்த ஆங்கிள் எவ்வளோன்றதை நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு, இப்போ இதில் வந்து அவங்க டைரெக்டாக 60 80 கொடுத்துட்டாங்க, பட் இதில் ஆங்கிள் கொடுக்கல, அதுக்கு பதிலாக என்னன்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு ட்ரையாங்கிள் இருக்குங்களா, ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு ஆங்கிள் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா 2x டிகிரி, இன்னொரு ஆங்கிள் என்னன்னு சொல்லியிருக்காங்க 3x மைனஸ் 8, இன்னொரு ஆங்கிள் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 5x மைனஸ் 12. அப்போ ஆஸ் பர் கான்செப்ட்ஸ் என்னது, ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் சி வந்து எவ்வளோ, 180
டிகிரி இருக்கணும். அப்போனா என்னது 2x ப்ளஸ் ஆங்கிள் பி 3x மைனஸ் 8 ப்ளஸ் 5x மைனஸ் 12, இது எவ்வளோ 180 டிகிரின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம எக்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? 2x ப்ளஸ் 3x 5x, 5x ப்ளஸ் 5x என்ன வரும் 10x, மைனஸ் 8 மைனஸ் 12 வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 20 இஸ் ஈக்குவல்ஸ் டு 180 டிகிரி. இப்போ மைனஸ் 20 இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 20 ஆகிடும். அப்போ 10x இஸ் ஈக்குவல்ஸ் டு 180 ப்ளஸ் 20 எவ்வளோ 200. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 200 டிவைடட் பை 10. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்னது 20. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா கிரேட்டஸ்ட் ஆங்கிள். அப்போது 2xன்றது மோஸ்ட்லி நம்ம எல்லா ஆங்கிள்லையும் வந்து எக்ஸ் இது பண்ணிடலாம். இப்போ 2x டிகிரின்னு போடும்போது என்ன வருது 2 × 20. அப்போ இதில் வந்து கிரேட்டஸ்ட் ஆங்கிள் என்ன 40 தான் வருது. இன்னொரு என்னது 3x மைனஸ் 8. அப்போ 3 × 20 மைனஸ் 8, 320 சார் என்னது உங்களுக்கு 60, 60 மைனஸ் 8 52. அடுத்த ஆங்கிள் என்னது 5x மைனஸ் 12, 5 × 20 மைனஸ் 12, இது வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கு 100 மைனஸ் 12 எவ்வளோ 520 சார் 100, 100 மைனஸ் 12 88 டிகிரி. சரிங்களா, இதுதான் உங்களோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க ஏபிசி XYZ. ஓகே, இப்போ 2 ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, நல்லா கவனிங்க. ஒரு ட்ரையாங்கிள் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க ஏபிசி. ஓகேவா, இன்னொரு ட்ரையாங்கிள் என்னது XYZ. நீங்கள் எப்படி ட்ரையாங்கிள் வரையணும்னா இப்போ இந்த ட்ரையாங்கிள் பக்கத்தில் இங்கே ஏனா இதுவும் ஏ இருக்கிற பிளேஸில் தான் போடணும், பினா இங்கே இந்த ஒய்யும் பி இருக்கிற பிளேஸு, சினா அதோ பிளேஸ். இப்போது இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. பிஏசி வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா 55 டிகிரி. இந்த 55 டிகிரி இந்த 3 இடத்துல எங்கே மார்க் பண்ணுவீங்க? எது சென்டர் ஆஃப் த நம்பர் ஏ. அப்போ இந்த 55 டிகிரி எங்கே மார்க் பண்ணோம்? ஓகே, அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க ZXYன்னா என்னன்னு கேட்குறாங்க, இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. இது சென்டர் ஆஃப் த ஆங்கிள் என்னது எக்ஸ். சரி, இப்போ இங்கே என்ன கண்டிஷன் இருக்குது? ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் எக்ஸா, ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஒய்யா, ஆங்கிள் இசட் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சி. இங்கே நடுவில் வந்து ஏ வந்து 55 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த 2 ட்ரையாங்கிளும் ஈக்குவல்னா இந்த ஆங்கிள் 55னா அப்போ இந்த ஆங்கிளும் உங்களுக்கு என்னது 55 டிகிரி தானே, ஆஸ் பர் சிமிலாரிட்டி ரூல் படி பார்த்தீங்கன்னா. சரிங்களா, நல்லா கவனிங்க. இப்போ வந்து பிஏசி 60 டிகிரின்னு சொல்லியிருக்கேன். இப்போ 2 ட்ரையாங்கிளும் வந்து சேம்னா இப்போ இங்கே நீங்கள் ஏ ஆங்கிளில் நீங்கள் 60 டிகிரி மார்க் பண்ணுறீங்கன்னா இப்போ ஏவும் எக்ஸும் சேம்னா அப்போ இங்கேயும் 60 டிகிரி தான். ஏன்னா அவன் கண்டிஷனை என்ன கொடுத்துருக்காங்க, 2 ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல், இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் சிம்பிள். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ பைசெக்டார். இது ஏன் நான் இங்கிலீஷில் ட்ரிக்னோமெட்ரி வந்து உங்களுக்கு பேசிக்காக சொல்கிறேன்னா உங்களுக்கு கீவேர்ட்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா பைசெக்டார்னாலே என்னது, ஒரு ட்ரையாங்கிள் வந்து கண்டிப்பாக வந்து 2ஆக ஆக்க போகிறாங்க. அந்த 2ஆக ஆக்கும் போது அதோட